ரஷ்ய எழுத்தாளர் ஆண்டன் செக்கோவின் பேச்சாளர் மாப்பிள்ளையும் அப்பாவும் ராஜதந்திரி முதல் வகுப்பு பயணிகள் உள்ளிட்ட சிறந்த கதைகள் இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. செக்கோவ் கதைகளை கேளுங்க. என்ன தமர எப்படி இருக்க? என்ன சொல்றான் உன் பையன்? அது வரல. வந்திருக்கா இரு கூப்பிடுறேன். உள்ளவா. அடடடட அண்ணி வாங்க, அண்ணி வாங்க. என்ன அங்கேயே மயங்கி மயங்கி நிக்கிறீங்க? உள்ள வாங்க. அட வாங்க. நல்லா இருக்கீங்களா? அது எப்படி நல்லா இல்லாம இருப்பீங்க? அதான் என்ன அடிச்சு வீட்டை விட்டு விரட்டி விட்டீங்களே. நீங்க நல்லா இருக்கீங்களா? ஏதோ இருக்கோம். எங்க தகுதிக்கு சுமாரான ஆஸ்பத்திரியில பிள்ளைய பெத்தாலும் ஆம்பளை பிள்ளையெல்லாம் பெத்திருக்கோம். அப்புறம் தாமர இப்போ உடம்புக்கு பரவாயில்லையா? ஏதோ கூட பிறந்த கடமைக்கு இப்பயாவது வந்து பாத்தியே. என்ன தாமரை அப்படி சொல்லிட்ட? நீர் அடிச்சு நீர் விளையாடுமா என்ன? கூட பிறந்த பாசமாச்சே அவ்வளவு சீக்கிரம் விட்டு போயிடுமா? நாளைக்கு சம்பந்தம் வேற பண்ணிக்க போறவங்க. தாமரை நீ அழகா ஆம்பளை பிள்ளைய பெத்துட்ட. கண்மணி சீக்கிரமே ஒரு பொண்ணை பெத்து கொடு. மாப்பிள்ள ரெடி ஆயிட்டான். ஆமா, முதல் வேலையை அதைத்தான் பண்ணணும் பாரு. நாங்க குடுத்து வாங்கி தொழில் பண்ற பரம்பரை. பணத்தை வாங்கிட்டு ஊரை விட்டு ஓடுற பரம்பரை கிடையாது. அந்த குடும்பத்தோட சம்பந்தம் இந்த ஒன்னோட போட்டும். என் பையனுக்கு பொண்ணா கிடைக்க மாட்டா? பச்சை உடம்புக்காரியாச்சேன்னு பாக்குறேன். இல்ல வாய் மேல ஒரே குத்திடுவேன் சொல்லிட்டேன். என்ன இங்க கூட்டம்? எல்லாரும் வெளியில போங்க. போங்க. ஓ வெளியில இரு. மாப்பிள்ள நான் கொஞ்சம் வெளில போயிட்டு வரமா? கண்மணி ஏன் அழற? இந்த தாமரை கழுத பேசினாலே அதை நினைச்சிட்டு இருக்கிய? விட்டு தள்ளுவியா? அவ எப்பவுமே இப்படிதான். அடுத்தவங்க மனசு புரிஞ்சுக்கவே மாட்டா. அவளுக்கு தேவையெல்லாம் காசு காசு காசுதான். அவ பேச்செல்லாம் பெருசா எடுத்துக்கிட்டு. ஆமா கண்மணி, அப்பா பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? சரி விடு. ஆமா, அப்பா போகும்போது ஒரு 50 லட்சம் ரூபாய் எடுத்து தானே ஓடி போயிருப்பாரு. அவருக்கு என்ன, போன இடத்துல சந்தோஷமா தான் இருப்பாரு. கண்மணி, உங்க வீடு அடமானத்துல இருக்கனால பேங்க் ஆளுங்க எடுத்துப்பாங்களாமே. உங்க வீட்டு ஆளுங்க எங்க போவாங்க? உங்க குடும்பத்தை நினைச்சா எனக்கு பொறுக்கவே இல்லை. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா இதுக்கு தான் சொல்லுவாங்க, எப்பவுமே இருக்கும்போது தலைக்கால் புரியாம ஆட்டம் போடக்கூடாது. கொஞ்சம் அடக்க ஒடக்கமா இருக்கணும். என்னவோ போ கண்மணி. என்ன கண்ணெல்லாம் ஈரமா இருக்கு? ஃபீலிங்ஸா? தலையில என்ன வாட்டர் டேங்க் கட்டி வச்சிருக்க? நினைச்ச நேரம் எல்லாம் குழாயை திறந்து விட்டா தண்ணி வர மாதிரி கண்ணுல தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் நோக்கடிப்பீங்கன்னு தெரிச்சுதான் நான் இங்க வரத்துக்கு ரொம்ப யோசிச்சேன். இப்ப என்ன ஆயிடுச்சு? ஊர்ல இருக்கிறவங்களாம் 4 விதமா உங்க குடும்பத்தை பத்தி பேசிக்கிட்டு தான் இருக்கான். அதுக்காக நீங்க என்ன செத்தா போயிட்டீங்க? எங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் யதார்த்தமானவங்க. ஏதோ 2 வார்த்தை சொல்லிட்டாங்க. அதெல்லாம் ஒன்னும் பெருசா எடுத்துக்காத, புரியுதா? வா போலாம். ஏய் வாடி, ஓவரா ஃபீலிங்ஸ் காட்டாத. உங்ககிட்ட பேசினது ரொம்ப சந்தோஷம். ஆனா இவ்வளவு நாள் பேசியும் உங்க பேர் சொல்லாம இருக்கிறது என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ற மாதிரி இருக்கு. நட்புன்னு வந்தப்புறம் பேர் எதுக்கு? நீங்க என்ன ஃப்ரெண்ட்னு சொல்லியே பேசலாம். ஓகே ஃப்ரெண்ட். அப்புறம் இப்ப யூஸ் பண்றதா சொல்றீங்களா ஒரு க்ரீம், அது அவ்வளவு நல்லா இல்ல. நான் வேற ஒரு க்ரீம் பிரசன்ட் பண்றேன், அதை யூஸ் பண்ணி பாருங்க. சும்மா உங்க ஃபேஸ் அப்படியே பல 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 பலன்னு ஆயிடும். அதுக்கப்புறம் உங்களால பொட்டு கூட வைக்க முடியாதுதான் பாருங்களேன். ரொம்ப பளபளப்பா பாலிஷ்ட் ஆயிட்டா ஸ்டிக்கர் போட்டு ஒட்டாதுல்ல, வழுக்கும்ல. ஐயோ அப்பா வந்துட்டாங்க, நான் அப்புறம் பேசுறேன், வச்சிடுறேன். அப்ப நம்ம மறுபடியும் எப்ப பேசுறது? உங்க நம்பர் தான் என்கிட்ட இருக்குல்ல, நான் அப்புறம் பேசுறேன், வச்சிடுறேன்.
அது போன்ல யாரு? அந்த அனிதாவா? ஒரு ராங் நம்பர்யா. ஏன் அப்படி பாக்குற? ராங் கால்லையா 1/2 மணி நேரம் பேசிட்டு இருந்தீங்க? என்னையா பண்றது, ஒரு பொண்ணு பேசும்போது கட் பண்ணவா முடியும்? கில்லாடி சார் நீங்க. எப்படி 1/2 மணி நேரம் பேச்சு வளர்க்க முடிஞ்சது? யோ, அதுக்கெல்லாம் சில டெக்னிக் இருக்கியா? நீ சின்ன பையன், உனக்கு ஒன்றும் புரியாது, விட்டுரு. சார் அப்புறம் அந்த அனிதாவை ஹாஸ்பிட்டல்ல டொனேஷன் கொடுத்தீங்களே, அதுக்கப்புறம் மறுபடியும் சந்திச்சீங்களா? அனிதாவுக்கு சொந்த ஊர் திருவண்ணாமலை. அப்பா இல்ல, அம்மா இல்ல, அக்கா மட்டும்தான் இருக்கா. அவங்களுக்கு நாம தொந்தரவா இருக்கக்கூடாதுன்னு அனிதாவா ஒதுங்கி மெட்ராஸ்ல செட்டில் ஆயிட்டா. இப்போ ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. ஆபீஸ்ல அவளுக்கு நிறைய பேர் ரூட் விட்டுட்டு இருக்காங்க. பட் ஆனா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. இன்னமும் நிறைய பேர் அவளையே நினைச்சுக்கிட்டு மனசுக்குள்ளரே டுவேட் பண்ணிட்டு இருக்காங்க. அனிதாவுக்கு மேரேஜ் பண்ணணும், லவ் பண்ணணும், எந்த ஒரு அம்பிஷனுமே கிடையாது. ஆபீஸ்ல இப்ப ப்ரமோஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அது கிடைச்சாதான் அவளுக்கு மேரேஜ். அதுவும் மேரேஜ்னா எப்படி? தனக்கு புருஷனா வரப்போறவ ஃப்ரெண்ட்லியா விட்டு கொடுக்குற ஆளா இருக்கணும். மேரேஜ்க்கு அப்புறம் 2 குழந்தைங்க, ஒன்னு பெத்துக்கணும், இன்னொன்னு தத்தெடுத்துக்கணும். என்ன சார் இது? இவ்வளவு சீக்கிரம் இவ்வளவு டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிட்டீங்க. பெரிய ஆள் சார் நீங்க. இன்னொன்னு சொன்னா நீ பயந்துர மாட்டிய? சொல்லுங்க சார். அனிதாவை நான் ஹாஸ்பிட்டல்ல மீட் பண்ண பிறகு நான் மறுபடியும் அவளை பார்க்கவே இல்லை. நிஜமாவா சார்? பார்க்க கூடாதியா? அனிதா மாதிரி பொண்ணுங்க கிட்ட முதல்ல அவகிட்ட ஈர்ப்பு இருக்க மாதிரி காட்டக்கூடாது. இந்த டீடைல்லாம் அவ ஆபீஸ் சர்க்கிள்ல இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது. இனிமே என்ன பண்ணணும்னா, ஒரு நாளைக்கு யதார்த்தமா மீட் பண்ற மாதிரி அவளை மீட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு நாள் உன்னை பார்க்கணும் போல இருக்குதுன்னு மேட்டரை மெதுவா ஓபன் பண்ணும். அவ மனசுக்குள்ள இருக்க ஆசை அத்தனையுமே எனக்கும் இருக்கிறதா மெதுவா பேச்ச ஸ்டார்ட் பண்ணும். அதுக்கப்புறம் எல்லாமே சுபமா முடியும். கேட்கறதுக்கு ரொம்ப ஜாலியா கிக்காத்தான் இருக்கு. ஆனா மாட்டினா இந்த பயம்தான் ரொம்ப பேரை நல்லவனா வச்சிருக்கு. நீ கூட அப்படிப்பட்ட நல்லவன் தான் இல்ல? யோ மேனேஜர், யோ என்னையா நீ? லேண்ட்லைன் 1/2 மணி நேரமா பிஸியா இருக்கான். செல்ல போட்டு என்ன திட்டுறாரு. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? தேவராஜ், அவரை திட்டாதீங்க. நான் தான் லேண்ட்லைன் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். 1/2 மணி நேரமா என்னங்க பேசுனீங்க? ஒரு ராங் நம்பர், ஆனா ஒரு பியூட்டிஃபுல் யங் கேர்ள். யோ சீக்கிரம் போய் கிளம்பியா, பெங்களூர் போனோம். கிளம்பு. என்ன சார் திடுதுப்புன்னு? முக்கியமான விஷயமா? எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் செய்யணுமா? போய் கிளம்பியா, போயா. உயிரை எடுக்காதியா. நீங்க பாருங்க, அர்ஜென்ட்டா பெங்களூர் கிளம்புறேன். நீங்க இங்கே ஸ்டே பண்ணிக்கோங்க. இந்தாங்க என்னோட கார் கீ. அப்புறம் ஒன் செகண்ட், இது என்னோட கிரெடிட் கார்டு. ஓகே. பேங்க்ல அக்கவுண்ட்ல பணம் போட்டிருக்கேன். அதோட ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணிக்கோங்க. பத்திரம். வாவ் தேவராஜ், நீங்க எனக்கு இவ்வளவு நல்லது பண்ணும்போது எனக்கு என்ன தோணு தெரியுமா? மேகலா கிடைக்கவே கூடாதுன்னு தோணுது. ஐயோ, சீரியஸா எடுத்துக்காதீங்க. நான் சும்மா ஒரு விளையாட்டுக்கு சொன்னேன். ப்ளீஸ் ப்ளீஸ் திலீபன், விளையாடாதீங்க. உங்க விளையாட்டுலாம் வேற ஏதாவது ஒரு இடத்துல வச்சுக்கோங்க. எங்க பெரியப்பாவுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போயிடுது. எப்ப வேணா எது வேணா நடக்கும். நம்ம கைக்கு எதுவுமே கிடைக்காம போயிடுமோ நானே செத்துக்கிட்டு இருக்கேன். சிச்சுவேஷன் புரியாம நீங்க பாட்டுக்கு விளையாடிக்கிட்டு இருக்கீங்க. ஓகே தேவராஜ், கூல் டவுன். அதான் ஒரு ஜோக்குக்கு சொன்னேன்ல. இல்ல திலீபன், நான் சொல்றத கேளுங்க. நாள் ஆக ஆக எனக்கு டென்ஷன் அதிகமாயிட்டே இருக்கு. சீக்கிரமா மேகலா கிடைக்கணும். சொத்து நம்ம கைக்கு வரணும். அவளை பரலோகத்துக்கு அனுப்பணும். அது வரைக்கும் எனக்கு நிம்மதியே இல்ல. கவலைப்படாதீங்க, நான் தான் இங்க இருக்கேன்ல. எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிடலாம். இங்க பாருங்க திலீபன், உங்களுக்கு என்ன வேணும்னாலும் என்கிட்ட கேளுங்க, நான் ஏற்பாடு பண்ணி தரேன். அதே மாதிரி நீங்க இங்க வந்த நோக்கத்தை மறந்துடாதீங்க. அப்புறம் உங்க சகவாசத்தெல்லாம் இந்த வீட்டுல வச்சுக்காதீங்க. என் பெரியப்பா காதுக்கு ஏதாவது போச்சுன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும். டோன்ட் வரி, எதுவுமே நடக்காது. நல்லபடியா நீங்க பெங்களூர் போயிட்டு வாங்க. போங்க. டேக் கேர். ஓகே சார், வர சார். ஐயோ, என்னது இது? என்ன இப்படி தனியா ஓடிட்டு போயிட்டாங்களே, போர் அடிக்குமே. சீக்கிரமா அனிதாவை கரெக்ட் பண்ண வேண்டியதுதான். அப்ப போர் அடிக்காதுல்ல? அனிதா. அத்தை, இந்தாங்க டீ. டீ குடிக்கிற நிலைமையில நான் இருக்கிறேன். எடுத்துட்டு போய் கொட்டு. அத்தை, நீங்க சுகர் பேஷண்ட் அத்தை. எதுவும் சாப்பிடாம இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? சுகர் லெவல் இறங்கி போச்சுன்னா பெரிய பிரச்சனை. போறேன், போய் தொலைற. தங்கம் பெத்த பிள்ளையா என் தம்பி இருந்தான். அவனே வீட்டை விட்டு போயிட்டான். அப்புறம் நான் இருந்து என்ன பண்றது?
கொண்டு போய் கொட்டு போ. சரி நான் இங்க வைக்கிறேன். உங்களுக்கு தேவையான எப்போ எடுத்து குடிங்க. என்னங்க, மத்தியானத்துக்கு சாதம் வடிச்சு சாம்பார் வச்சிட்டுமா? உனக்கு என்ன தோணுதோ செய்யுமா. இல்ல, காலையில இருந்து எதுவுமே சாப்பிடாம இருக்கீங்க. ஆளுக்கு ஒரு தோசை போட்டு கொடுக்கட்டுமா? வேண்டாம்மா. அம்மா. வாக்கா. வாம்மா, வாங்க உட்காருங்க. உட்காருங்க. இல்ல பரவாயில்லைங்க, கொடுத்துரு. இந்தம்மா, என்ன இது? இத வாங்கிக்க முதல்ல. இதுல இவர் வீட்டு பத்திரமும் காலிமனையோட பத்திரம்லாம் இருக்குமா. இதை வச்சு முழுசா எல்லாத்தையும் அடைக்க முடியாது, பத்தவும் பத்தாது. ஆனால் ஓரளவுக்கு பாரத்தை குறைக்கலாம். உங்களுக்கு எது அவசரமோ ஃபஸ்ட்டு அதை செட்டில் பண்ணிவிடுங்களேன். இல்லை, உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் எதுவும் உங்ககிட்ட கேட்கலம்மா. என் மாமியார் தான் இதை என் கையில கொடுத்து உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. ஆமாங்க, ஒரு கஷ்டத்தில் உதவ முடியலன்னா அதுக்கப்புறம் சொந்தம் சொல்லிக்கிறதுல அர்த்தமே இல்லைங்க. ரொம்ப சந்தோஷம் தம்பி. உங்க குடும்பத்தோட அக்கறையும் பிரியமும் என் மனசுக்கு ஆறுதலா இருக்கு. அம்மா கிட்ட ரொம்ப நன்றி சொன்னேன்னு சொல்லுங்க. இது வேண்டாம். உங்க உதவியை ஏத்துக்கிற மனநிலைமையில நாங்க இல்ல. புடிங்க, வாங்கிக்கிங்க தம்பி. அம்மா, ஏமா இப்படி புரியாம பேசிட்டு இருக்க? இப்ப நம்ம இருக்க நிலைமையில எனக்கு தெரியும்டி, நம்ம கஷ்டம் பெருசுதான். அதுக்காக இவங்க சொத்தை விக்கணுமா? உங்க அப்பா பண்ண தப்புக்கு இவங்கள கஷ்டப்படுத்தணுமா? அதுக்கு இல்லம்மா, பின்ன எப்படி கடனை தீர்க்க போறோம்? கஷ்டம்தான். எல்லா அவமானத்தையும் தாங்கிக்க நம்மள நம்ம தயார்படுத்திக்கணும். வேற வழி இல்லையே. என்னங்க நீங்க இப்போ எதுக்கு இதை மறுபடியும் என்கிட்ட கொடுத்துட்டீங்க? இதை வச்சுக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். தயவு செஞ்சு எங்களை புரிஞ்சுக்கோங்க. ஏற்கனவே ஒரு சம்பந்தி கிட்ட கடனை வாங்கிட்டு படுற அவமானம் போதும். கண்மணியோட மாமனார் கிட்ட வாங்கின கடனாலதான் இவ்வளவு பிரச்சனையும். ஐயோ, நீங்க எதுக்கு சம்மந்தி வீடு அது இதுன்னு நினைச்சுக்கிறீங்க? உங்க குடும்பத்துல சரி யாரோ தெரிஞ்சவங்க கொடுத்தாங்கன்னு நினைச்சுக்கோங்களேன். வேண்டாம் தம்பி, ரொம்ப நன்றின்னு உங்க அம்மா கிட்ட சொல்லுங்க. சபாஷ், நல்லா இருக்கு. என்னடி நாடகம் இது? என்ன நாடகம் இது? அவன் என்னமோ பத்திரத்தை எடுத்துட்டு வந்து கொடுக்கறான், நீ அதை வாங்கிக்கிற. அப்புறம் அந்த பத்திரத்தை நீ அவன்கிட்ட கொடுக்கற, அவனும் அதை வாங்கிக்கிறான். 10 பைசா செலவு இல்லாம நல்லாவே நாடகம் போடுறீங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ஏய், நீ என்னடா செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு பத்திரத்தை கொடுத்து நல்லவன் பேர் வாங்கிக்கிறியா? ஏங்க இப்படி கொச்சப்படுத்துறீங்க? மனசார உதவி பண்ணுதாங்க நினைக்கிறோம். இந்த வீட்டுக்கு உதவி பண்றதுக்கு நீ எந்த உரிமையில உள்ள வந்த? நான் யாரு? இந்த வீட்டு பொண்ணு தானே. அவர் இந்த வீட்டு மருமக. இந்த வீட்டுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நாங்க பார்த்து சும்மா இருக்க முடியுமா? இதோ எங்களால முடிஞ்ச உதவியே பண்றோம். அது எங்க கடமை தானே அத்தை. கடமை? நீ இந்த வீட்டு பொண்ணா? இவன் இந்த வீட்டு மருமகனா? என்னைக்கு இந்த வீட்டு படி இறங்கி ஓடுனியோ அன்னைக்கே எல்லாம் போச்சு. நீ ஓடுனதுல இருந்து ஆரம்பிச்சது பிரச்சனை. கடைசியில நல்லா இருந்த என் தம்பி இந்த வீட்டை விட்டு ஓடுற நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்டேடி. அத்தை, இந்த மாதிரி குதர்க்கமா பேசாதீங்க. எங்க மனசுல எந்த எண்ணமும் இல்ல. உங்க பேச்சு கேட்டதுனாலதான் அவருக்கு இந்த நிலைமை வந்துச்சு. ஏய் ஏய் ஏய், என்ன முணங்குற?
நாக்கு இழுத்து வச்சு அறுத்து விடுவேன். இழுத்து வச்சு அறுத்து விடுவேன். தம்பி தம்பி தம்பின்னு என் வாழ்க்கை பூரா தம்பி தம்பின்னு இருந்தேன்னு தவிர எனக்கு வேற எதுவுமே தெரியாதுரி. என் தம்பி மட்டும் இந்த வார்த்தையை கேட்டிருந்தா அவனை வெட்டி பொலி போட்டிருப்பாண்டி. உன்னை வெட்டி பொலி போட்டிருப்பான். எல்லா ஓடுகாலிங்களுமா சேர்ந்து இந்த வீட்டுல நாட்டாம பண்றீங்களா? பண்ணுங்கடி, பண்ணுங்க. எத்தனை நாளைக்கு இந்த நாட்டாம பண்றீங்க நானும் பாக்குறேன். பண்ணுங்கடி, பாக்குறேன் நானும். தம்பி, எதையும் நீங்க மனசுல வச்சுக்காதீங்க. சரியோ தப்போ, சக்தி நீங்க கல்யாணம் பண்ணிருக்கீங்க. அவளை நீங்க கடைசி வரைக்கும் நல்லபடியா வச்சுக்கோங்க. இந்த ஒரு உதவி மட்டும் பண்ணீங்கன்னா அதுவே எங்களுக்கு போதும். அம்மா, வரேன்க்கா. நீங்க கிளம்புங்க. அம்மா, அழாதம்மா. ரஷ்ய எழுத்தாளர் ஆண்டன் செக்கோவின் பேச்சாளர் மாப்பிள்ளையும் அப்பாவும், ராஜதந்திரி, முதல் வகுப்பு பயணிகள் உள்ளிட்ட சிறந்த கதைகள் இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. செக்கோவ் கதைகளை கேளுங்க.